ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 3 எடுத்துக்காட்டு 3.4 என்ன கொடுத்துருக்காங்க? ஒருங்கமைந்த நேரிய சமன்பாடுகளுக்கு வரைபடம் மூலம் தீர்வு காண்க. இது ஒரு சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு, இது -4x இங்கிட்டு கொண்டு வந்துரு. y is equal to எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ண தோதாரு. இங்கே எக்ஸுக்கு ஒவ்வொரு மதிப்பாக கொடுத்து ஒய், அதே போல் இங்கேயும் ஒரு 4 மதிப்பு கொடுப்போம். எக்ஸுக்கு 0 கொடுப்போம். ஒய் வந்து என்ன ஆகும்? 0 + 1 1 ஆயிரும். ஸோ 0 1 ஒரு புள்ளி. அடுத்து எக்ஸுக்கு +1 கொடுப்போம், 3 வரும். எக்ஸுக்கு -1 கொடுப்போம், ஒரு 4-5 புள்ளி கொடுத்தா போதும். -1 வரும். ஸோ எக்ஸுக்கு -1ங்கையில் ஒய்க்கும் -1. ஓகே. அடுத்து எக்ஸுக்கு 2 கொடுப்போம், 4 + 1 5 ஆயிரும். ஸோ எக்ஸுக்கு 2ங்கையில் ஒய்க்கு 5. இன்னொரு பாயிண்ட் -2 கொடுப்போம். எத்தனை புள்ளி வேணாலும் நம்ம கொடுக்கலாம். -2 3. ஸோ டக்குன்னு இதுக்கு அட்டவணை போட்டுருவோம். 0 1 1 3, 0 1 1னா 3, -1னா -1, 2னா 5, -2னா 3. ஸோ குறிக்க வேண்டிய புள்ளிகள் இதுதான். 0 1 1 3, -1 -1, கிராஃபில் 2 5, -2 3. இந்த 5 புள்ளி இந்த கோட்டு குறித்து எழுதிடுவோம். அடுத்த இது இன்னொரு சமன்பாடு இருக்குல்ல, அதுக்கு வேல்யூ கண்டுபிடிச்சிருவோம். எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா 1 ஆகும். எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 1. எக்ஸுக்கு +1 கொடுப்போம், 6/2 வரும், 3 ஆயிரும். -1 கொடுப்போம், -2/2 -1 ஆயிரும். ஸோ -1 -1, 2 கொடுப்போம். எக்ஸுக்கு 10/2 5ன்னு வருது. எக்ஸுக்கு 2னா ஒய்க்கு 5. எக்ஸுக்கு -2 கொடுப்போம், -8 + 2 -6, -3 வருது. ஸோ -2 கொடுக்கையில் -3 வருது. இங்கே அட்டவணைப்படுத்துவோம். 0னா 1, 1னா 3, -1னா -1, 2னா 5, -2னா -2 -3, -2 -3. இங்கேயும் -2 கொடுக்கையில் -3 வருது. இங்கேயும் -2 கொடுக்கையில் -3 வருது. 2 அட்டவணையும் பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ புள்ளிகள் வந்து 2க்கும் ஒரே மாதிரி இருக்கனால எல்லா புள்ளிகளுமே அதற்கான தீர்வாகி போயிடும். இப்போ கிராஃப் போடுவோம். அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு, ஒய் அச்சில் 1 சென்டிமீட்டர் = 1 அலகு. இப்போ குறிக்க வேண்டிய புள்ளிகள் 0 1, எக்ஸுக்கு 0னா ஒய்க்கு 1, 1 3, 0 1. அடுத்தது -1 -1, 2 5, -2 -3. ஜாயின் பண்ணுவோம். எல்லாத்துக்குமே ஒரே இதுதான், -2 -3. இப்போ ஜாயின் பண்ணுவோம். ஸோ 2 சமன்பாடுமே ஒரே கோட்டை குறிக்குது, ஆனால் வடிவங்கள் தான் வேறு வேறையாக இருக்குது. ஓகேவா?
அப்ப இரண்டு சமன்பாடுகளும் ஒரே கோட்டை குறிக்கின்றன. எனவே கோட்டின் மீதுள்ள அனைத்து புள்ளிகளும் தீர்வாகும். அதாவது எண்ணற்ற தீர்வு. நிறையா எத்தனை புள்ளி குறிக்கிறோமோ அத்தனையும் இது ரெண்டு கோட்டுக்கும் தீர்வாகும். ஓகேவா?